அன்பே கடவுள் என்ற சிந்தனை மனிதன் வாழும் ஒவ்வொரு தருணத்திலும் ஆழமாக நிறைந்திருக்கும் ஒரு உண்மை ஆகும். அன்பு என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு உயிரோட்டம், அது ஒரு சக்தி. அதுதான் இந்த உலகை இயங்கச் செய்கிறது. மரங்களின் வளர்ச்சியில் அன்பு உள்ளது, தாயின் பால் கொடுக்கும் செயல்பாட்டில் அன்பு உள்ளது, பறவைகள் தங்கள் குட்டிகளைக் காப்பதில் அன்பு உள்ளது. இந்த அன்புதான் கடவுளின் இயல்பாக மனிதனின் உள்ளத்தில் வெளிப்படுகிறது. வேதங்களும் உபனிஷதங்களும் அன்பை கடவுளின் அடையாளமாகவே விளக்குகின்றன. இறைவன் எல்லா உயிர்களிலும் சமமாக வாழ்கிறான் என்று கூறுகின்றன. அந்த இறைவனை அடைவதற்கு தியானம், யோகா, சடங்கு போன்ற பல வழிகள் இருக்கலாம். ஆனால் அன்பு என்ற ஒரு வழி எப்போதும் மிக எளிதானதும் மிகச் சக்தி வாய்ந்ததுமானதும் ஆகும். மனிதன் தனது வாழ்வில் எத்தனை அறிவையும் எத்தனை திறமைகளையும் வளர்த்தாலும் அன்பின்றி அவன் முழுமையானவராக மாற முடியாது. காரணம் அன்பே. அந்த ஆன்மாவின் உண்மை இயல்பு. அதனை உணர்ந்தவனே கடவுளை உணர்ந்தவன் என்று உலகம் முழுவதும் உள்ள சான்றர்களும் முனிவர்களும் தெரிவித்துள்ளனர். அன்பு என்றால் அது வெறும் காதல் மட்டும் அல்ல, அது ஒரு பரந்த பரிமாணம் கொண்ட சொல். அது தாயின் பாசம், தந்தையின் பாதுகாப்பு, நண்பர்களின் நெருக்கம், சமூகத்தின் ஒருமை, ஆன்மாவின் கருணை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. இந்த அனைத்தையும் இணைக்கும்போது அந்த அன்புதான் இறைவனாக மாறுகிறது. அன்பே கடவுள் என்ற உண்மையை நாம் வாழ்க்கையின் சிறிய செயல்களிலேயே காண முடியும். யாருக்காவது ஒரு கண்ணீர் துடைத்தல், பசியுடன் இருக்கும் ஒருவருக்கு உணவு கொடுத்தல், பயத்தால் நடுங்கும் ஒருவருக்கு துணிவு அளித்தல், இவை எல்லாம் அன்பின் வெளிப்பாடுகள். இவற்றை செய்வது மூலம் நாமே கடவுளின் பணியாளர்களாக மாறுகிறோம். அன்பே கடவுள் என்ற சிந்தனை மனிதகுலத்தின் அடிப்படை நம்பிக்கை ஆகும். இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் அன்பின் சாயலில்தான் வளர்கிறது. அன்பில்லாத சூழலில் பிறந்தாலும் கூட அந்த குழந்தையின் உள்ளம் எப்போதும் அன்பை தேடிக்கொண்டே இருக்கும். காரணம் அன்பு என்பது மனிதனின் உண்மையான சுவாசம் போன்றது. நாம் உணவு, தண்ணீர், காற்று இவைகளை இன்றியமையாதவையாக கருதுகிறோம். அதேபோல் ஆன்மாவிற்கு அன்பே உண்மையான உணவாகும். கடவுள் என்றால் பலர் ஒருவரை வணங்குகிறார்கள். சிலர் கோயில்களில், சிலர் தேவாலயங்களில், சிலர் பள்ளிவாசல்களில், சிலர் தங்கள் வீட்டின் உள்ளே. ஆனாலும் உண்மையில் கடவுள் என்றால் அவர் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த எங்கும் நிறைந்திருக்கும் சக்தியின் நம் அருகிலேயே வெளிப்படும் வடிவம்தான் அன்பு. எனவே ஒருவர் அன்பை உண்மையாக வெளிப்படுத்தினால் அவர் இறைவனை அனுபவிக்கிறார். வேதங்கள் கூறுவது போல சத்தியம், அன்பு, கருணை இவை மூன்றும் ஒன்றிணைந்தால் அது பரமசத்தியமாக மாறுகிறது. கபில முனிவர் தனது சாங்கிய தத்துவத்தில் அன்பின் மூலம் உயிரும் பிரபஞ்சமும் ஒன்றாக இணைகிறது என்கிறார். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனிடம் பலமுறை கூறுகிறார், எத்து நடந்தாலும் என்னிடம் அன்புடன் சரணாகதி அடை, அப்போது நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று. இது அன்பின் வலிமையை காட்டுகிறது. அன்பு என்பது ஒரு சாதாரண உணர்ச்சி அல்ல, அது ஒரு உயர்ந்த தத்துவம் ஆகும். அன்பில்லாமல் பக்தி சாத்தியமில்லை, அன்பில்லாமல் சேவை சாத்தியமில்லை, அன்பில்லாமல் கருணை சாத்தியமில்லை. மனிதன் மனதில் கருணை பிறக்கும் இடம் அன்பின் வெளிப்பாடு ஆகும். அதுதான் ஆன்மாவின் தெய்வீக குரல். சித்தர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையை அன்பின் வழியே நடத்தினர். நாயன்மார்கள் சிவபெருமானிடம் வைத்த அன்பால் தங்கள் உடலை அர்ப்பணித்தனர். ஆழ்வார்கள் விஷ்ணுவிடம் வைத்த அன்பால் அவரை தங்கள் உள்ளத்தில் காத்தனர். அந்த அன்பு காரணமாகவே அவர்கள் ஆன்மீக உச்சநிலையை அடைந்தனர். அன்பு இல்லாமல் தியானம் கூட பயனில்லாத ஒன்றாகிவிடும். ஒருவர் தியானத்தில் மூழ்கும்போது மனம் கடவுளை நினைக்கிறது. ஆனால் அந்த நினைவு அன்பின்றி இருந்தால் அது வெறும் சிந்தனை மட்டுமே ஆகிவிடும். ஆனால் அதே தியானம் அன்பு கலந்த மனதுடன் நடந்தால் அது ஆன்மாவின் உச்ச பூரணத்தை தரும். அன்பு என்பது ஒரு சுத்தமான கண்ணாடி போன்றது. அதில்தான் கடவுளின் ஒளி பிரதிபலிக்கிறது. கண்ணாடி தூசி படிந்திருந்தால் ஒளி தெளிவாக தோன்றாது. அதேபோல் மனம் கோபம், பேராசை, பொறாமை, அகந்தை போன்றவற்றால் மூடப்பட்டிருந்தால் கடவுளின் ஒளி நம் உள்ளத்தில் பிரகாசிக்காது. ஆனால் மனம் அன்பால் நிரம்பியிருந்தால் அந்த ஒளி முழுமையாக வெளிப்படும். அன்பு மனிதனை விலங்குகளிடமிருந்தும் இயற்கையிடமிருந்தும் பிரித்துக் காட்டும் தன்மை ஆகும். விலங்குகளும் பாசம் காட்டுகின்றன, ஆனால் மனிதனின் அன்பு ஆன்மீக உயர்வை நோக்கிச் செல்கிறது. அதனால்தான் மனிதனுக்கு இறைவனை அடையும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாய் அதன் எஜமானை நேசிக்கிறது, ஆனால் மனிதன் தனது அன்பை இறைவனிடம் செலுத்தும் போது அது அவனை மோட்ச பாதையில் நடத்துகிறது. அன்பின் மூலம் ஒருவர் தன்னலத்தை விட்டு விடுகிறார். தன் நலனை விட பிறர் நலனுக்காக வாழத் தொடங்குகிறார். தாய் தனது குழந்தைக்காக
தனது உடலையே அர்ப்பணிப்பது போல உண்மையான அன்பு எப்போதும் தியாகத்தை உண்டாக்குகிறது. இந்த தியாகமே தெய்வீகத்தின் அடையாளமாக மாறுகிறது. அன்பு இருக்கும்போது மனிதன் தனிமையில் இருப்பதில்லை. அன்பு இல்லாதவன் மக்கள் கூட்டத்திலும் தனிமை உணர்கிறான். காரணம், அன்பே மனிதனுக்கு உள்ளார்ந்த பூரணத்தை தருகிறது. ஒருவரிடம் அன்பு இருக்கும்போது அவர் முகத்தில் அமைதி ஒளிவிடும். அவர் அருகில் இருப்பவர்கள் நிம்மதி அடைவார்கள். அது ஒரு காந்த கதிர் போல மற்றவர்களையும் ஈர்க்கும். முனிவர்கள் கூறுகிறார்கள், அன்பே சத்தியம், அன்பே தர்மம், அன்பே கடவுள் என்று. காரணம், அன்பு என்பது எப்போதும் உண்மை மட்டுமே பேசுகிறது. அது ஒருபோதும் பொய்யே விரும்பாது. அது ஒருபோதும் வஞ்சகத்தை விரும்பாது. அது எப்போதும் உண்மையிலேயே நிற்கும். அன்பின் சக்தி. அன்பு என்பது உலகின் மிகப்பெரிய சக்தி என்று சாந்தர்கள் கூறியுள்ளனர். ஒரு கல்லை உடைக்கும் வலிமை கையில் இருக்கலாம். ஒரு சுவரை இடிக்கும் வலிமை இயந்திரத்தில் இருக்கலாம். ஒரு இராச்சியத்தை வெல்லும் வலிமை படையில் இருக்கலாம். ஆனால் ஒரு உயிரின் உள்ளத்தை வெல்லும் வலிமை அன்பில் மட்டுமே இருக்கிறது. காரணம், அன்பு வெளியில் இருந்து திணிக்கப்படுவதல்ல, அது உள்ளத்தில் இருந்து வெளிப்படுகிறது. அது ஆன்மாவை தொடுகிறது, ஆன்மாவை உருக்கும் சக்தி அதுவே அன்பு. அன்பு மனதை மாற்றும் அற்புதமான சக்தி. அது ஒருவரின் அகந்தையை கரைக்கும், கோபத்தை குறைக்கும், பேராசையை அழிக்கும். மனிதன் எவ்வளவு கடுமையானவன் ஆனாலும் அன்பு முன் மென்மையானவனாக மாறுகிறான். ஒரு குழந்தையின் புன்னகை, ஒரு தாயின் பாசம், ஒரு நண்பனின் உண்மையான நேசம், இவை அனைத்தும் மனிதனின் உள்ளத்தை மாற்றும் விதமான வலிமை கொண்டவை. இந்த மாற்றத்தை எந்த ஆயுதமும் எதுவும் செய்ய முடியாது. அன்பு உள்ள இடத்தில் கருணை பிறக்கிறது. கருணை பிறக்கும் இடத்தில் மன்னிப்பு மலர்கிறது. மன்னிப்பு மலரும் இடத்தில் அமைதி நிலை கொள்ளுகிறது. அமைதி நிலை கொள்ளும் இடத்தில் கடவுள் வாழ்கிறார். எனவே அன்பின் சக்தி கடவுளின் வாசஸ்தலம் வரை கொண்டு செல்கிறது. ஒரு சமயம் பண்டைய சாந்தர்கள் கூறினார்கள், யாரும் வெறுப்பு காட்டினாலும் நீ அன்பு காட்டினால் வெறுப்பு கரையும், கண்ணின் இருளை நீக்கும். சூரியன் போல அன்பு வெளிச்சம் தரும். ஒருவர் உன்னை வஞ்சித்தாலும் அன்பு காட்டினால் அந்த வஞ்சகம் உன்னை காயப்படுத்தாது, அது உன்னையே உயர்த்தும். காரணம், அன்பின் ஆற்றல் எதிர்மறையை நேர்மறையாக மாற்றும் ஒரு சக்தி கொண்டது. அன்பின் சக்தி எவ்வளவு பெரியது என்பதை வரலாறு காட்டுகிறது. பல போர்கள் ஆயுதங்களால் முடிந்ததில்லை, ஆனால் அன்பால் முடிந்தன. மகாத்மா காந்தி ஆயுதம் எதுவும் எடுக்காமல் அன்பும் அஹிம்சையும் கொண்டு ஒரு பேரரசை சாய்த்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் துன்பப்படும் போதும் அவரை கொல்ல வந்தவர்களுக்கே மன்னிப்பை பிரார்த்தித்தார். அது அன்பின் உச்சசக்தி. அன்பு மனிதனை மாற்றுவதோடு மட்டுமல்ல, சுற்றியுள்ள உலகையும் மாற்றுகிறது. ஒரு குடும்பத்தில் அன்பு இருந்தால் அந்த குடும்பம் வலிமையானது. ஒரு சமூகத்தில் அன்பு இருந்தால் அந்த சமூகத்தில் சண்டைகள் குறையும். ஒரு நாட்டில் அன்பு இருந்தால் அந்த நாடு செழித்து வளரும். ஒரு உலகில் அன்பு இருந்தால் அதுவே சுவர்க்கமாக மாறும். அன்பின் சக்தி எந்த மொழியையும் மதத்தையும் இனம் இனவாதத்தையும் கடந்து செல்கிறது. ஒரு பசித்த மனிதனுக்கு உணவு கொடுக்கும் போது எந்த மதத்தை சேர்ந்தவர் என்று கேட்பதில்லை, எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று கேட்பதில்லை. அன்பு கொடுப்பவன் ஒருவரை மனிதனாகவே காண்கிறான். அதுவே அன்பின் பரந்த தன்மை. அன்பு மனதை மட்டுமல்ல, உடலையும் குணமாக்கும் சக்தி கொண்டது. மருத்துவர்களே சொல்கிறார்கள், ஒருவர் அன்பான சூழலில் வாழ்ந்தால் அவர் நோய்களில் இருந்து விரைவாக மீள்கிறார். அன்பின் வார்த்தைகள் உடலில் நிம்மதி தரும். அன்பின் தொட்டு மனதில் நம்பிக்கை தரும். அன்பின் புன்னகை உயிருக்கு உயிரூட்டும். அன்பின் சக்தி தன்னலம் இல்லாமல் கொடுப்பதில்தான் இருக்கும். தன்னலத்துடன் கொடுக்கப்படும் உதவி சுயநலமானது. அது ஒரு வர்த்தகம் போல ஆகிறது. ஆனால் தன்னலம் இல்லாமல் தரப்படும் அன்பு தெய்வீகமாகிறது. ஒரு தாய் தனது குழந்தைக்கு உணவு கொடுக்கும் போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தருகிறாள். அதுவே அன்பின் தூய வடிவம். அதில்தான் கடவுள் வெளிப்படுகிறார். அன்பு காட்டும் போது யாருக்கும் தோல்வி கிடையாது. யாராவது உன்னை வெறுப்பார்களா? அது அவர்களது மனத்தின் இருள்தான். ஆனால் நீ அன்பு காட்டினால் அந்த இருளில் ஒரு ஒளி பாயும். அதனால் அவர்கள் மெதுவாக மாறுவார்கள். அன்பு எப்போதும் வெற்றி பெறும். காரணம், அது கடவுளின் இயல்பு. அன்பின் சக்தி மிகுந்த போது அது தெய்வீக அற்புதங்களை உண்டாக்கும். பக்தர்கள் பாடிய கீர்த்தனைகள் அன்பால் நிரம்பியவே. அந்த அன்பால் கடவுளே உருகி அவர்களிடம் தோன்றினார். மீராபாய் தனது கிருஷ்ணனை நேசித்த அன்பால் உலகம் முழுவதும் மதிக்கப்படும் புனிதராக ஆனார். அந்த அன்பின் ஆற்றலே அவரை தெய்வீக நிலைக்கு உயர்த்தியது. அன்பு என்பது மனிதன் அனுபவிக்கக்கூடிய மிக பெரிய அதிசயம் ஆகும். அது ஒருவரின் உள்ளத்தில் பிறக்கும்போது அந்த மனிதன் புதிய பிறவி எடுப்பது போல ஆகிவிடுகிறது. காரணம், அன்பு மனதில் தோன்றும்போது அவன் எண்ணங்களின் திசை மாறுகிறது. ஆசையின் அடிமைப்பட்ட மனம்
தன்னலமில்லாத சேவைக்கு திரும்புகிறது. கோபம் நிரம்பிய மனம் கருணையால் நிரம்புகிறது. பயம் நிறைந்த மனம் தன்னம்பிக்கையால் மலர்கிறது. இதை செய்யக்கூடிய சக்தி வேறு எதுவும் இல்லை, அன்பே அதை நிகழ்த்தும். அன்பு என்பது ஒரு தீப்பொறி. அது ஒருவரின் உள்ளத்தில் விழுந்துவிட்டால் அவரின் முழு வாழ்க்கையையும் உலரச் செய்யும். அது ஒருவரிடம் மட்டும் நிற்காது. அன்பு எப்போதும் பரவிக்கொண்டே இருக்கும். அன்பின் தீபம் ஒரு மனதில் எரிந்துவிட்டால் அது அருகில் உள்ள மனங்களையும் உலரச் செய்யும். அன்பு பசியில் வாடும் ஒருவருக்கு உணவு அளிக்கும்போது அந்த உணவு உடலை மட்டுமல்ல உள்ளத்தையும் குணப்படுத்தும். அந்த உள்ளம் குணமடைந்த பிறகு அது அடுத்தவரையும் காப்பாற்றும். இவ்விதம் அன்பின் சக்தி சங்கிலியாக பரவி உலகையே உலரச் செய்கிறது. அன்பு மனிதனின் உள்ளத்தை கரைக்கும் மிக வலிமையான உப்பு என்று கூறலாம். எவ்வளவு கடினமான கல்லாக இருந்தாலும் தண்ணீரின் சொட்டுகள் அதை கரைக்கும். அதுபோல எவ்வளவு கடினமான உள்ளம் இருந்தாலும் அன்பின் மென்மையான சொற்கள் அதை உருகச் செய்துவிடும். சில சமயம் ஒரு அன்பான வார்த்தை ஒரு வாழ்நாளின் துயரத்தை குணப்படுத்தும் அளவுக்கு வலிமை கொண்டது. அது எவ்வளவு பெரிய சக்தி என்பதை உணர்ந்தால் மனிதன் எப்போதும் அன்புடன் பேச கற்றுக்கொள்வான். அன்பின் சக்தி காலத்தையும் தூரத்தையும் கடந்து செல்லும். ஒரு தாயின் அன்பு தன் குழந்தை எங்கு இருந்தாலும் அதனை காக்கும் சக்தி கொண்டது. அவளது மன பிரார்த்தனை தன் பிள்ளையை எங்கிருந்தாலும் பாதுகாக்கும். அதேபோல் ஒரு பக்தனின் அன்பு தெய்வத்தை அவன் அருகில் கொண்டு வரும். அவன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அன்பு அந்த இடைவெளியை நீக்கிவிடும். அன்பு இருக்கும் இடத்தில் பாவம் எரிந்து போகும். ஒருவர் தவறு செய்தாலும் உண்மையான அன்பை அனுபவிக்கும் போது அவன் மனம் மாறும். அன்பு அவனை உள்ளிருந்து சுத்தப்படுத்தும். பைபிளில் இயேசு கிறிஸ்து ஒரு பாவி பெண்ணின் மனத்தை மன்னித்தது அன்பின் சக்தியால்தான் அவளை மாற்றியது. அதேபோல் பாசுரங்களில் நம்மாழ்வார் தனது பாவங்கள் எல்லாம் கரைந்துவிட்டதாக பாடியுள்ளார். காரணம் அவர் அனுபவித்த அன்பு. விஷ்ணுவின் அருள் அன்பே அந்த பாவங்களை எரித்துவிட்டது. அன்பு துன்பங்களை தாங்கும் சக்தி கொண்டது. ஒருவரிடம் அன்பு இருந்தால் அவர் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை கடந்து செல்ல முடியும். காரணம் அன்பு வாழ்க்கையில் நம்பிக்கையை தருகிறது. அன்பு அருகில் இருந்தால் மரணமும் பயமில்லை. அதனால்தான் பல பக்தர்கள் தங்கள் துன்பங்களிலும் கூட இறைவனை பாடியுள்ளனர். அவர்கள் பாடல்களில் உள்ள வலிமை அன்பின் சக்திதான். அன்பின் சக்தி மனிதனை விலங்குகளை விட வேறுபடுத்தும் தன்மை என்று சொன்னோம். அது மட்டுமல்ல, அன்புதான் மனிதனை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும். ஒருவன் அறிவால் வலிமையால் செல்வத்தால் பெரியவனாகலாம், ஆனால் அன்பால்தான் அவன் தெய்வீகமாகலாம். அறிவு ஒருவரை மேதையாக மாற்றும், ஆனால் அன்பு ஒருவரை சாந்தனாக மாற்றும். வலிமை ஒருவரை அரசனாக மாற்றும், ஆனால் அன்பு ஒருவரை முனிவனாக மாற்றும். செல்வம் ஒருவரை வளமையானவராக மாற்றும், ஆனால் அன்பு ஒருவரை கடவுளின் அருகில் நிற்க வைக்கும். அன்பின் சக்தி எல்லாவற்றையும் மாற்றும் குணம் கொண்டது. அதனால்தான் மகான்கள் எப்போதும் அன்பையே உபதேசித்தனர். அவர்கள் சொன்னது எளிய வார்த்தைகளே, ஆனாலும் அந்த வார்த்தைகளில் அன்பின் ஆற்றல் இருந்ததால் அது உலகம் முழுவதும் பரவியது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்பைதான் வழிபட்டார். அவர் சொன்னார், அன்பே ஆன்மீகத்தின் கதவு. அன்பின்றி யாரும் கடவுளை அடைய முடியாது. அன்பே சக்தி, அன்பே கருணை, அன்பே இறைவனின் உருவம். பக்தி வழியே அன்பு. அன்பின் சக்தி மனிதனை மாற்றுகிறது. ஆனால் அந்த அன்பு கடவுளை நோக்கிச் செல்கிறது என்றால் அது பக்தியாக மாறுகிறது. பக்தி என்றால் வெறும் சடங்கு மட்டுமல்ல. பக்தி என்றால் வெறும் பாடல் அல்ல. பக்தி என்பது அன்பின் உச்ச வெளிப்பாடு ஆகும். ஒருவர் தன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை இறைவனுக்கு செலுத்தும் போது அதுதான் உண்மையான பக்தி. பக்தி மார்க்கம் ஆன்மீக பாதைகளில் எளிதானதும் இனிமையானதுமான ஒன்று. யோகா, தியானம், ஞானம் இவையெல்லாம் கடினமான பயிற்சிகளை கோருகின்றன. ஆனால் பக்தி எளிது. காரணம் அது அன்பை மட்டுமே கோருகிறது. அன்பு யாருக்கும் எளிதில் வரக்கூடியது. ஒரு குழந்தைக்கும், ஒரு முதியவருக்கும், ஒரு அறியாதவருக்கும், ஒரு மேதைக்கும், எல்லோருக்கும் ஒரே மாதிரி பக்தி செய்ய முடியும். பக்தியின் அடிப்படை அன்பே என்று ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களில் மீண்டும் மீண்டும் கூறியுள்ளனர். அவர்கள் எப்போதும் விஷ்ணுவை தங்கள் தாயாகவும் தந்தையாகவும் நண்பராகவும் காதலனாகவும் எல்லாவற்றாகவும் கருதி பாடினர். அவர்கள் சொன்னது வெறும் பாடல்கள் அல்ல, அது அன்பின் உச்ச வெளிப்பாடுகள். அவர்கள் மனம் முழுவதும் அன்பால் உருகிய போது அந்த உருகல் பாடலாக மாறியது. அந்த பாடல்கள் 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் நம்மை உருக்கிக் கொண்டே இருக்கின்றன. நாயன்மார்கள் பக்தியின் மூலம் சிவபெருமானிடம் தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். அன்பின் காரணமாகவே அவர்கள் தங்கள் உயிரையும் உடலையும் அர்ப்பணித்தனர். சிலர் தீயில் நடந்தனர், சிலர்
தங்கள் உடலை வெட்டி அர்ப்பணித்தனர். அவர்கள் செய்தது வெறும் சடங்கு அல்ல, அது அன்பின் வெளிப்பாடு. காரணம், உண்மையான அன்பு இருந்தால் எந்த தியாகமும் சிரமமாக தெரியாது, அது மகிழ்ச்சியாகவே தோன்றும். பக்தி மார்க்கத்தில் அன்புதான் முதன்மையான பூஜை. ஒருவர் 1000 மலர்களை அர்ப்பணிக்கலாம், 1000 விளக்குகளை ஏற்றலாம், 1000 முறை மந்திரம் சொல்லலாம். ஆனால் அன்பின்றி செய்தால் அது வெறும் சடங்காகிவிடும். அதே சமயம் ஒருவன் ஒரு மலரையே அன்புடன் கொடுத்தால் அது 1000 மலர்களுக்கு சமமாகும். ஒருவன் ஒரு வார்த்தையே அன்புடன் சொன்னால் அது 1000 மந்திரங்களுக்கு சமமாகும். பக்தி அன்பின் வெளிப்பாடு என்பதால் அது எந்த சட்டங்களாலும் கட்டுப்படுத்தப்பட முடியாது. பக்தி எப்போதும் சுதந்திரமாக இருக்கிறது. கண்ணன் மீது அன்பு கொண்ட யசோதா அவரை தண்டித்தாலும் அது அன்பால் நிறைந்தது. மீராபாய் கிருஷ்ணனை நேசித்த அன்பு எல்லா சமூக தடைகளையும் கடந்து உலகம் முழுவதும் பரவியது. அந்த அன்பு சமூக விதிகளை மீறியது, ஏனெனில் அன்பை எந்த விதியும் கட்டுப்படுத்த முடியாது. பக்தி மார்க்கம் மனிதனை தாழ்மையானவனாக மாற்றுகிறது. ஒருவர் எவ்வளவு அறிவாளி இருந்தாலும், எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும், பக்தி வழியில் செல்லும்போது அவர் குழந்தை போல மாறுவார். காரணம், அன்பு மனிதனை எப்போதும் தாழ்மையாக்கும். தாழ்மையின்றி அன்பு இருக்க முடியாது, தாழ்மையின்றி பக்தி இருக்க முடியாது. பக்தியில் அன்பு 2 விதமாக வெளிப்படும். ஒன்று சாந்த பக்தி, மற்றொன்று ஆழமான காதல் பக்தி. சாந்த பக்தி என்றால் இறைவனை தந்தை, தாய், நண்பன், ஆசான் என்று கருதி அன்பு செலுத்துவது. காதல் பக்தி என்றால் இறைவனை காதலனாக கருதி அன்பு செலுத்துவது. ராதையின் அன்பு கண்ணனிடம் காதல் பக்தி ஆனது. ஆனாலும் அது உலகியலான காதல் அல்ல, அது பரம தெய்வீக காதல். அந்த அன்பில்தான் கடவுள் முழுமையாக வெளிப்பட்டார். பக்தி மார்க்கத்தில் கீர்த்தனை, ஜபம், பூஜை, யாத்திரை ஆகியவை எல்லாம் அன்பை வெளிப்படுத்தும் வழிகள்தான். ஒருவர் கீர்த்தனையை பாடும்போது அவர் குரல் எவ்வளவு இனிமை என்பது முக்கியமில்லை, அவரது மனம் எவ்வளவு அன்புடன் பாடுகிறான் என்பதே முக்கியம். ஒருவர் ஜபம் செய்வதில் எத்தனை முறை சொல்கிறான் என்பதல்ல, அவன் எவ்வளவு அன்புடன் சொல்கிறான் என்பதே கடவுளை உருக்கும். பக்தி மனிதனை உள்ளார்ந்த அமைதிக்கு அழைத்துச் செல்கிறது. காரணம், அன்பு இருக்கும் இடத்தில் பயம் இல்லை, அன்பு இருக்கும் இடத்தில் சந்தேகம் இல்லை, அன்பு இருக்கும் இடத்தில் துன்பம் கூட இனிமையாக மாறுகிறது. அதனால்தான் பக்தர்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் மகிழ்ச்சியுடன் அதை தாங்கினார்கள். அவர்கள் மகிழ்ச்சி இதிலிருந்து வந்தது என்றால் அது அன்பில் இருந்துதான். பக்தி என்பது மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் தூய அன்பை கடவுளின் பாதங்களில் அர்ப்பணிப்பதே ஆகும். இந்த அன்பு ஒரு குளிர்ந்த நீர் போல மனதை சாந்தமாக்கும், அதே சமயம் ஒரு எரியும் அக்னி போல உள்ளத்தை சுத்தமாக்கும். பக்தியில் பிறக்கும் அன்பு எப்போதும் தன்னலம் இல்லாதது, அது எதற்கும் எதிர்பார்ப்பதில்லை. உண்மையான பக்தி என்றால் இறைவனை நேசிப்பது, அவர் அருள் தருவார் என்கிற பேராசைக்காக அல்ல. அவர் அருளை பெறாமல் இருந்தாலும் அவர்தான் என் உயிரின் ஆதாரம், என் உயிரின் மூச்சு என்று உணர்வதுதான். பக்தியின் மூலம் அன்பு ஒரு அழகான இசை போல வெளிப்படும். பக்தர்கள் பாடிய பாடல்களில் அந்த அன்பின் ஒலி நிறைந்திருக்கிறது. அது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் இன்னும் நம்மை கண்ணீர் வரச் செய்கிறது. காரணம், அந்த பாடல்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை உருகிய அன்பின் குரல்கள்தான். பக்தியின் வழியில் பாடப்படும் ஒவ்வொரு கீர்த்தனையும் அந்த அன்பின் துளிகள்தான். பக்தி மனிதனை எந்த நிலையிலும் தாங்கும் சக்தி கொடுக்கும். ஒருவன் துன்பத்தில் இருந்தாலும் பக்தியில் மூழ்கினால் அவன் மனம் உறுதியுடன் நிற்கும். காரணம், அன்பின் வழியில் வந்த பக்தி அவனுக்குள் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தரும். இறைவன் எப்போதும் என் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கைதான் அந்த அன்பின் பலன். பக்தியின் வழியில் அன்பு வெளிப்படும்போது மனம் சிறியவையாக நினைத்த செயல்களுக்கும் பெருமை தருகிறது. ஒரு துளி நீரை கூட ஒருவர் அன்புடன் இறைவனுக்கு அர்ப்பணித்தால் அது பூரணமாக மாறுகிறது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், ஒருவர் ஒரு இலை, ஒரு மலர், ஒரு பழம், ஒரு துளி நீர் கூட அன்புடன் தரினால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று. இந்த வசனம் அன்பின் சக்தியை மிகத் தெளிவாக காட்டுகிறது. பக்தியில் அன்பு பல்வேறு வடிவங்களில் வெளிப்படும். சிலர் இறைவனை தந்தையாக நேசிக்கிறார்கள், சிலர் தாயாக நேசிக்கிறார்கள், சிலர் நண்பனாக நேசிக்கிறார்கள், சிலர் காதலனாக நேசிக்கிறார்கள். எந்த வடிவமாக இருந்தாலும் அதில் இருக்கும் அன்பின் தூய்மைதான் முக்கியம். அந்த அன்பில் எவ்வித பாசாங்கும் இல்லாமல் முழுமையாக இருந்தால் அது இறைவனை நம்மை நோக்கி வரச் செய்கிறது. சில சமயம் பக்தி மனிதனை பரவச நிலையில் கொண்டு செல்லும். காரணம், அன்பு மனதை அதிகமாக நிரப்பும் போது அந்த மனம் தன் சிந்தனைகளை தாங்க முடியாமல் கண்ணீர் வடிக்கிறது, உடம்பு நடுங்குகிறது, குரல் அதிர்கிறது. இந்த நிலை பக்தியின் உச்சநிலை. அது ஒரு தெய்வீக அனுபவம். அன்பே அந்த நிலையை உண்டாக்குகிறது.
பக்தி மார்க்கம் எளிதானது என்றாலும் அது ஆழமானது. ஒருவர் பக்தியில் பயணிக்கும்போது அவர் எளிய மனிதனாக இருந்தாலும் மிக பெரிய ஞானத்தை அடைகிறார். காரணம், அன்பின் மூலம் வரும் பக்தி அவர் மனதை சுத்தப்படுத்துகிறது. அந்த சுத்தமான மனம்தான் உண்மையை காண முடியும். சிறந்த பக்தர்களின் வாழ்க்கை அன்பின் சக்தியை வெளிப்படுத்துகிறது. துருவன் தனது சிறு வயதிலேயே விஷ்ணுவை அன்புடன் தியானித்து அவரைக் கண்டான். அந்த சிறுவனின் அன்புதான் விஷ்ணுவை அழைத்துக் கொண்டு வந்தது. அந்த அன்புதான் அவனை மரணத்தைக் கடந்து பரமபதத்தை அடையச் செய்தது. ஆண்டாள் தனது கண்ணனை பற்றிய அன்பில் 19 வயதில் பாசுரங்களை எழுதி உலகை உருக்கியாள். அந்த அன்பின் காரணமாகவே அவர் இன்றும் உலகம் முழுவதும் வழிபடப்படுகிறார். பக்தி வழியே வெளிப்படும் அன்பு சமூகத்தையும் மாற்றுகிறது. காரணம், பக்தி எப்போதும் சமத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறது. இறைவனின் முன் யாரும் பெரியவன் இல்லை, சிறியவன் இல்லை, பணக்காரன் இல்லை, ஏழை இல்லை, எல்லாரும் சமம். பக்தியில் அந்த உணர்வுதான் அன்பை பரப்புகிறது. அந்த அன்பு சமூக தடைகளை உடைக்கிறது. பக்தி வழியில் அன்பு மனிதனுக்கு உள்ளார்ந்த சுதந்திரத்தையும் தருகிறது. காரணம், அவன் எல்லா பிணைப்புகளையும் விடுவித்து இறைவனிடம் மட்டுமே பிணைக்கப்படுகிறான். இந்த பிணைப்பு அடிமைத்தனம் அல்ல, அது சுதந்திரம். ஏனெனில் அந்த பிணைப்பில் பயம் இல்லை, துன்பம் இல்லை, சந்தேகம் இல்லை. அங்கே அன்பு மட்டுமே இருக்கிறது. அன்பின் மூலம் கடவுளை காணும் அனுபவங்கள். அன்பே கடவுள் என்று சொல்வதற்கு காரணம், அந்த அன்புதான் இறைவனை நமக்கு காட்சி தரச் செய்கிறது. மனிதன் எவ்வளவோ தியானம் செய்தாலும், எவ்வளவோ யோகா பயிற்சி செய்தாலும், எவ்வளவோ சாஸ்திரங்களை படித்தாலும் அன்பு இல்லாமல் அவர் உண்மையான கடவுள் அனுபவத்தை அடைய முடியாது. அன்பே அந்த கதவாக திறக்கும் சாவி. சாந்தர்களின் வாழ்க்கை இதற்கு சாட்சியாக உள்ளது. பிரகலாதன் விஷ்ணுவிடம் வைத்த அன்பால் நரசிம்மரின் அருளை பெற்றான். அவன் எவ்வளவு துன்பத்தையும் சோதனைகளையும் சந்தித்தாலும் அவன் அன்பு குறையவில்லை. அந்த அன்பே விஷ்ணுவை சிங்க முகம் கொண்ட வடிவில் தோன்றச் செய்தது. அந்த அன்பே சத்தியத்தின் வெளிப்பாடு. ஆழ்வார்கள் தங்கள் பாடல்களில் கண்ணனை அன்புடன் வர்ணித்துள்ளனர். அந்த அன்பு காரணமாகவே கண்ணன் அவர்கள் கண்முன் தோன்றியதாக அவர்கள் உணர்ந்தனர். அந்த உணர்வு வெறும் கற்பனை அல்ல, அது ஒரு தெய்வீக அனுபவம். அந்த அனுபவத்தை அன்பே வழங்கியது. அதேபோல் நாயன்மார்கள் சிவபெருமானிடம் கொண்டிருந்த அன்பால் தங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களைக் கண்டனர். ஒருவர் தீயில் நடந்தார், அவர் எரியவில்லை. மற்றொருவர் கடலில் மூழ்கினார், அவர் மூழ்கவில்லை. காரணம், அவர்கள் வைத்திருந்த அன்புதான் அந்த அருளை வெளிப்படுத்தியது. அன்பின் மூலம் கடவுளைக் காணும் அனுபவம் வெளியில் நடக்கும் ஒரு காட்சி மாதிரி அல்ல, அது உள்ளத்தில் நிகழும் ஆன்மீக ஒளி. அது மனதில் வெளிப்படும் ஒரு பரிசுத்த நிலை. அந்த நிலை வந்தவுடன் ஒருவர் எங்கு பார்த்தாலும் கடவுளைக் காண்கிறார். மரத்தில் கடவுளைக் காண்கிறார், கல்லில் கடவுளைக் காண்கிறார், மனிதனில் கடவுளைக் காண்கிறார், எதிரியிலும் கூட கடவுளைக் காண்கிறார். இந்த நிலை அன்பின் உச்சம். ராதையின் அன்பு கண்ணனை உணர வைத்தது. அவள் தனது உடம்பையே மறந்து அவர் மீது அன்பில் மட்டுமே மூழ்கினாள். அந்த அன்பின் ஆற்றலால்தான் அவளது மனம் எப்போதும் கண்ணனின் சாயலில் வாழ்ந்தது. ராதையின் அந்த அன்புதான் அவளை தெய்வீக நிலைக்கு உயர்த்தியது. அன்பு உள்ளத்தில் நிரம்பும் போது தியானம் கூட வேறு வடிவம் எடுக்கும். சாதாரண தியானத்தில் ஒருவர் மனதை அமைதியாக்க முயற்சிப்பார். ஆனால் அன்புடன் செய்யப்படும் தியானம் மனதை மட்டும் அல்ல, உள்ளத்தையும் உருக்கிவிடும். அந்த உருகிய உள்ளத்தில் கடவுளின் ஒளி பிரதிபலிக்கிறது. அதுதான் தெய்வீக அனுபவம். அன்பு வழியாக கடவுளைக் காணும்போது ஒருவர் தனிமையில் இல்லை, எப்போதும் அவரோடு ஒருவர் இருப்பதை உணர்கிறார். அந்த உணர்வுதான் ஆன்மீக பாதுகாப்பு. ஒருவர் எங்கு சென்றாலும், எவ்வளவு தூரம் சென்றாலும் அந்த அன்பின் காரணமாக அவருக்கு அருகில் கடவுள் இருப்பதை உணர்கிறார். அதுதான் உண்மையான சரணாகதி. அன்பின் மூலம் வரும் அனுபவம் எப்போதும் அமைதி தரும். அது எந்த பயத்தையும் ஏற்படுத்தாது, அது எந்த குழப்பத்தையும் தராது, அது எந்த கோபத்தையும் உண்டாக்காது. அது எப்போதும் ஆனந்தம் மட்டும் தரும். அன்பின் வழியில் கிடைக்கும் அந்த ஆனந்தம் உலகில் எந்த செல்வத்தாலும் எந்த அதிகாரத்தாலும் கிடைக்க முடியாத ஒன்று. சிலர் கேட்பார்கள், கடவுள் உண்மையில் தோன்றுகிறாரா என்று. ஆனால் உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு அந்த கேள்வியே எழாது. ஏனெனில் அவர்கள் உள்ளத்தில் அனுபவித்த ஒளிதான் கடவுள். அவர்கள் மனதில் கேட்ட குரல்தான் கடவுள். அவர்கள் கண்களில் தெரிந்த கருணைதான் கடவுள். அந்த அனுபவம்தான் எல்லாவற்றுக்கும் சாட்சியம். அன்பின் ஆற்றல் எப்போதும் வெளிப்படுவது ஒரு கருணையின் ஓடையாகும். ஒருவர் எந்த சிரமத்திலும் தள்ளப்பட்டாலும் அவர் மனதில் இருக்கும் அன்பு கடவுளை அழைக்கும். அந்த அழைப்பு வெளியில் கேட்டுக்கொள்ளும் சத்தம் அல்ல, அது உள்ளத்தில் எழும் ஒரு அதிர்வு. அது கடவுளின் உள்ளத்தில் இணையும் அதே அதிர்வு.
அந்த அதிர்வின் சந்திப்புதான் தெய்வ அனுபவம். பாரதியின் பாடல்களிலும் அன்பின் சக்தி வெளிப்படுகிறது. அவர் சொன்னார், அன்பே சிவம், அன்பே வாழ்க்கை, அன்பே ஆன்மீகம். இந்த வாக்கியங்கள் வெறும் சொற்கள் அல்ல, அனுபவத்தின் வெளிப்பாடுகள். ஏனெனில் பாரதி உணர்ந்தார், அன்பு இல்லாமல் கடவுளை உணர முடியாது. அன்பே அந்த நித்திய பாதை. மனிதன் ஒரு சிறு பிள்ளையை பார்த்தால் அவனது உள்ளம் இயல்பாக உருகுகிறது. அந்த பிள்ளையின் சிரிப்பு அவனது உள்ளத்தில் அன்பை எழுப்புகிறது. அந்த அன்பில் தெய்வீகத்தின் ஒளி உள்ளது. அதேபோல் ஒருவர் பசித்தவருக்கு உணவு கொடுத்தால் அவர் உள்ளத்தில் ஒரு அமைதி எழுகிறது. அது வெறும் கருணை அல்ல, அது கடவுளின் அருள் வெளிப்படும் தருணம். சிலர் தியானத்தில் ஒளியை பார்க்கிறார்கள், சிலர் கனவில் தெய்வத்தை காண்கிறார்கள், சிலர் குருவின் அருளால் ஆனந்த அனுபவத்தை அடைகிறார்கள். ஆனால் இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் அன்பே. அன்பில்லாமல் எவருக்கும் அந்த அனுபவம் வராது. அன்பே அந்த பாலமாகிறது, அன்பே அந்த கதவாகிறது. அன்பின் மூலம் கடவுளை காணும் அனுபவம் ஒரே மாதிரி இல்லாது, அது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமாக இருக்கும். ஒரு தாய் தனது குழந்தையை பார்த்தபோது உள்ளத்தில் எழும் நன்றி உணர்வு, அதுவும் ஒரு தெய்வ அனுபவம். ஒரு பக்தன் கீதையை கேட்டு உள்ளத்தில் உருகும்போது அது ஒரு தெய்வ அனுபவம். ஒரு சாதாரண கிராமவாசி தன் வயலில் வேலை செய்யும் போது வானத்தை நோக்கி நன்றி கூறுவது, அதுவும் ஒரு தெய்வ அனுபவம். இந்த உலகில் எல்லோரும் ஒரே மாதிரி சாஸ்திரங்களை படிக்க முடியாது, யோகா செய்ய முடியாது, தியானத்தில் ஆழமாக அமர முடியாது. ஆனால் அன்பு கொடுக்க முடியும். அந்த அன்புதான் அவர்களுக்கு தெய்வீக அனுபவத்தை வழங்கும். அதுதான் உண்மையான ஆன்மீக ஜனநாயகம். எல்லோருக்கும் சமமாக கிடைக்கும் அருள். அன்பு அதிகரித்துக் கொண்டே போகும்போது மனதில் இருக்கும் சுயநலம் குறையத் தொடங்கும். சுயநலம் குறையும் போது உள்ளத்தில் ஒரு பரந்த வெற்றிடம் உருவாகிறது. அந்த வெற்றிடம்தான் கடவுளுக்கான இடம். அந்த இடத்தில் இறைவன் தனது ஒளியை நிரப்புகிறார். அப்போது மனிதன் முழுமையாக மாறுகிறான். திருவள்ளுவர் கூறினார், அன்பால் உருகாத மனிதன் எவ்வளவோ அறம் பேசினாலும் எவ்வளவோ நல்லவை செய்தாலும் அவர் வாழ்க்கை முழுமையல்ல. அன்பே அந்த அறத்தின் உயிர், அன்பே அந்த கடவுளின் பரிசுத்த வெளிப்பாடு. அந்த அன்பை உணர்ந்தாலே மனிதன் தெய்வத்தை அனுபவிக்கிறான். ஒருவர் எவ்வளவு சோதனைகளையும் துன்பங்களையும் சந்தித்தாலும் அன்பு உள்ளத்தில் உறுதியாக இருந்தால் அவர் ஒருபோதும் தனியாக உணரமாட்டார். அவர் எப்போதும் உணர்வார், என்னோடு கடவுள் இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். அந்த உணர்வுதான் அவருக்கு வலிமை. அந்த வலிமைதான் கடவுளின் அனுபவம். அன்பின் அனுபவம் ஒருமுறை கிடைத்துவிட்டால் அதை ஒருபோதும் மறக்க முடியாது. அந்த அனுபவம் தினமும் வாழ்வியல் ஒவ்வொரு தருணத்தையும் மாற்றும். அது உணவு சாப்பிடும் தருணத்திலும் தெரியும், அது நடக்கும் தருணத்திலும் தெரியும், அது பேசும் தருணத்திலும் தெரியும். அன்பு நிறைந்த மனிதன் எங்கு சென்றாலும் அவர் ஒளி வீசுவார். அவர் அருகில் இருப்பவர்களுக்கு ஒரு அமைதி பரவுகிறது. அதுதான் கடவுளின் காந்த சக்தி. அன்பு என்பது ஒரு சாந்தியாய் பாயும் நதி போலது. அது எங்கு சென்றாலும் அந்த இடத்தை வளமாக்குகிறது. ஒரு பாலைவனத்தில் மழை பெய்தால் அந்த நிலம் பசுமை அடைகிறது. அதுபோல மனித மனத்தில் அன்பு பொழியும் போது அந்த மனம் தெய்வீக அனுபவம் பெற தயாராகிறது. கடவுளை காணும் பாதை தியானம் மூலம் இருக்கலாம், யோகா மூலம் இருக்கலாம், வேத மூலம் இருக்கலாம். ஆனால் அந்த பாதைகளின் உயிர் அன்பே இல்லையெனில் அந்த பாதைகள் வெறும் வழிகள் ஆகிவிடும். சில சமயம் அன்பு வெளிப்படும் தருணம் மிகவும் சாதாரணமாக இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் பசி தணிக்க ஒரு சிறு துளி உணவை பெறும்போது அவன் கண்களில் வெளிப்படும் சந்தோஷம், அந்த தருணத்தில் அவனுக்கு உணவு கொடுத்தவர் உள்ளத்தில் எழும் ஆனந்தம், அதுதான் கடவுளின் புன்னகை. அதுதான் அன்பின் மூலம் கடவுளை காணும் உண்மை அனுபவம். மனிதன் எப்போதும் கேட்கிறான், நான் கடவுளை எங்கு காண்பேன், நான் கடவுளை எப்படி உணர்வேன் என்று. ஆனால் பதில் எளிதானது. நீ அன்பை கொடு, நீ கருணையை கொடு, நீ உன்னை மறந்து பிறரை நினைவுகொள். அந்த தருணத்தில் உன் உள்ளத்தில் எழும் ஆனந்தம்தான் கடவுள் வெளிப்படுவது. ஆன்மீக வரலாறுகளில் பல சான்றுகள் இருக்கின்றன. மீராபாய் கிருஷ்ணரின் மீது கொண்ட அன்பால் முழுமையாக மூழ்கினாள். அவள் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவள் உள்ளத்தில் இருந்த அன்பு அவளை தெய்வத்துடன் இணைத்தது. அந்த அன்பே அவளுக்கு அருள் தரிசனம் தந்தது. அந்த அன்பே அவளை ஒரு சாதாரண மாமியார் வீட்டு பெண்ணிலிருந்து ஆன்மீக தேவி ஆக்கியது. நம்மாழ்வார் போன்ற ஆழ்வார்கள் அன்பின் மூலம் இறைவனை அனுபவித்தார்கள். அவர்கள் பாடிய பாசுரங்களில் கடவுளை தேடி அலைந்த உளத்தின் உருகல் தெரிகிறது. அது சாஸ்திரம் அல்ல, அது புத்தக அறிவு அல்ல, அது தூய அன்பின் வெளிப்பாடு. அவர்கள் பாடிய ஒவ்வொரு வரியும் கடவுளின் அருளோடு இணைந்த அன்பின் அலைப்பாய்ச்சல். ஒருவர் யாரிடமும் பகை வைத்திருப்பாரானால் அந்த மனம்
கடவுளை உணர முடியாது. ஏனெனில் பகை என்பது இருள், அன்பு என்பது ஒளி. இருள் இருக்கும் இடத்தில் ஒளி பிரவேசிக்க முடியாது. ஆகவே முதலில் உள்ளத்தில் இருக்கும் பகை, சுயநலம், பொறாமை அனைத்தையும் துறந்துவிட வேண்டும். அப்போதுதான் அன்பின் ஒளி பாயும். அந்த ஒளியில்தான் கடவுளின் அனுபவம் நிகழும். சிறு பிள்ளையின் கண்களில் பார்க்கும் அப்பா, அம்மா, தெய்வத்தை உணரலாம். அந்த அன்பு மிகச் சுத்தமானது. அது எந்த வஞ்சனையும் கொண்டது அல்ல. அந்த அன்புதான் பரிசுத்தமான வடிவில் கடவுளின் வெளிப்பாடு. அதனால்தான் எல்லா மதங்களிலும் குழந்தைகள் தெய்வத்துடன் ஒப்பிடப்படுகிறார்கள். ஏனெனில் குழந்தையின் அன்பே நிபந்தனை இல்லாத அன்பு. அன்பின் மூலம் கடவுளைக் காணும் அனுபவம் ஒருவரின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். அதன் பிறகு அவர் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு தியானம் போலவும், ஒவ்வொரு சுவாசமும் ஒரு ஜபம் போலவும் இருக்கும். அவர் வேலை செய்தாலும் அது ஒரு சேவை ஆகும். அவர் சாப்பிட்டாலும் அது ஒரு யாகம் ஆகும். அவர் நடந்தாலும் அது ஒரு புனித பயணம் ஆகும். அன்பு அனைத்தையும் மாற்றுகிறது. அன்பு அனைத்தையும் புனிதமாக்குகிறது. ஒரு மனிதன் அன்பு கொண்டு வாழ்ந்தால் அவனுக்கு வலிமை குறையாது. அவன் ஒருபோதும் தனிமை அடைய மாட்டான். ஏனெனில் அவன் உள்ளத்தில் எப்போதும் தெய்வம் இருக்கிறது என்று அவனுக்கு உணர்வு இருக்கும். அந்த உணர்வே அவனை நிலை குலையாமல் நிறுத்தும். அதுதான் அன்பின் ஆற்றலால் கடவுளைக் காணும் மிகப்பெரிய அனுபவம். அன்பு வாழ்க்கையில். அன்பு என்பது நம் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் பிரதான சக்தியாக இருக்க வேண்டும். அன்பில்லாத வாழ்க்கை வெறுமையாகவே இருக்கிறது. மனிதன் எவ்வளவு செல்வம், புகழ், அறிவு பெற்றாலும் அன்பு இல்லையெனில் அவன் வாழ்க்கை முழுமையல்ல. மனிதன் மற்றவரிடம் அன்பு காட்டினால்தான் அவருடைய வாழ்க்கை வளமானது ஆன்மீக ரீதியாக உயர்நிலைக்கு செல்வதாகும். ஒரு குடும்பத்தில் அன்பு இருந்தால், அப்பா அன்புடன் பேசினால், அம்மா அன்புடன் நடத்தினால், பிள்ளைகள் அன்புடன் பழகினால் அந்த குடும்பம் அமைதியானது, வளமானது, மகிழ்ச்சியானது ஆகும். அன்பு இல்லாத குடும்பத்தில் நிறைய செல்வம் இருந்தாலும் அந்த செல்வம் பயன் தராது. அன்பே வாழ்வியல் உண்மையான வளம். சமூகத்தில் அன்பு இருந்தால் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவுகின்றனர். வன்முறை குறைகிறது, சண்டைகள் குறைகிறது, பகை குறைகிறது. அன்பு இல்லையெனில் சட்டம் இருந்தாலும் கூட மக்கள் ஒழுங்காக இருக்க முடியாது. அன்பே அந்த சமூகத்தின் அடிப்படை தூண். அன்பு இல்லாத சமூகத்தில் செல்வம் கூட பயன் தராது. அந்த சமுதாயத்தில் மன அழுத்தமே அதிகமாக இருக்கும். அன்பு வாழ்க்கையில் செயல்படும்போது அது எளிதில் தெரியும். உதாரணமாக, ஒருவன் ஒருவருக்கு உணவு கொடுக்கிறார். அந்த உணவு உண்ணுபவருக்கு மட்டுமல்ல, அவனுக்கும் ஆனந்தம் தரும். அன்பான செயல் ஒரு குருவுக்கு கற்றல் கொடுக்கின்றது. அது கற்றுக்கொள்ளும் மாணவருக்கும் ஆனந்தம் தரும். அன்பான செயல்கள் மற்றவருக்கும் மகிழ்ச்சி தரும். அன்பு செயல் செய்பவருக்கும் அனுபவமாகிறது. அன்பு இல்லாத செயல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதன் மனதுக்கு மகிழ்ச்சி தராது. உதாரணமாக, யாராவது பணம் கொடுக்கினால் அன்பு இல்லாமல் கொடுக்கப்பட்டால் அது கடவுளை போற்றுவதற்கு அல்ல, தனது பெருமையை காட்டுவதற்காக. அது ஒரு வணிகம் போலவே இருக்கும். ஆனால் அன்புடன் கொடுக்கப்பட்டால் அது தெய்வீக அர்ப்பணமாகும். அது செய்பவருக்கும் பெறுபவருக்கும் ஆனந்தத்தை தரும். வாழ்க்கையில் அன்பு மிகப்பெரிய சக்தி. காரணம், அது ஒருவரை மனிதனாக மட்டுமல்ல, சமூகத்திற்கு பயன்படுத்தும் ஒரு வலிமை ஆக்குகிறது. ஒருவர் அன்புடன் நடக்கும்போது அவன் அருகில் உள்ளவர்கள் அன்பை கற்றுக்கொள்கின்றனர். அன்பு பரவுகிறது. ஒரு மனிதன் அன்பு காட்டினால் அது மற்றவருக்கும் ஊக்கம் தருகிறது. அன்பு ஒரு வலிமையான காந்தத்தை போல செயல்படுகிறது. அன்பு வாழ்க்கையில் செயல்படும் போது அது கடவுளை நம்முடன் இணைக்கிறது. ஒருவர் அன்புடன் சேவை செய்தால் அவர் கடவுளின் அருளை பெறுகிறார். அவர் மனதில் அமைதி காண்கிறார். அன்பான செயல் அவரது உள்ளத்தை சுத்தமாக்குகிறது, அவரது மனதை உயர்த்துகிறது. அந்த உயர்ந்த மனம் கடவுளை காணும் வழியாகிறது. ஒருவர் துன்பத்தில் இருந்தாலும் அன்புடன் நடக்கும்போது அவர் உளக்கழிவு பெறுகிறார். மனம் உறுதியாகிறது. அன்பு அவருக்கு வலிமை தருகிறது. அன்பு வாழ்க்கை முழுவதையும் மாற்றுகிறது. வாழ்க்கை சந்தோஷமாகிறது. வாழ்க்கை வளமாகிறது. வாழ்வியல் ஒவ்வொரு பகுதியும் ஆனந்தமிக்கதாக மாறுகிறது. அன்பே அந்த மாற்றத்தின் காரணம். அன்பு வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டி. அன்புடன் பேசுங்கள், அன்புடன் கேளுங்கள், அன்புடன் உதவுங்கள், அன்புடன் சிரிங்குங்கள், அன்புடன் வரவேற்குங்கள், அன்புடன் மன்னியுங்கள், அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்மை ஆன்மீக ரீதியாக உயர்த்தும். அந்த உயர்வுதான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. ஒருவர் தனது குடும்பம், நண்பர்கள், சமூக மக்கள், சுற்றியுள்ள உயிர்கள் அனைத்தையும் அன்புடன் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை முழுமையாகும். அது பணம், புகழ், சக்தி இல்லாமல் கூட ஆனந்தமானதாக இருக்கும். வாழ்க்கையில் அன்பு இல்லாவிட்டால் எத்தனை செல்வமும் அறிவும் இருந்தாலும் மனது சோர்வாக இருக்கும். அன்பே வாழ்க்கையின் உண்மை விளக்கம்.
அன்பு வாழ்க்கையில் செயல்படும்போது அது ஒரு அடிப்படை பழக்கமாக மாற வேண்டும். அன்பு சிந்தனை மட்டுமல்ல, செயலிலும் வெளிப்பட வேண்டும். ஒருவருக்கு உதவி செய்யும்போது மனதில் எதுவும் எதிர்பார்க்காமல் செயல்பட வேண்டும். உதாரணமாக, ஒருவன் சந்தர்ப்ப வசதியில் பசியான ஒருவருக்கு உணவு கொடுக்கும்போது அதில் எந்த பெருமை நினைப்பும் இருக்கக்கூடாது. அதுவே உண்மையான அன்பு. அது செய்பவருக்கும் பெறுபவருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். அன்பு வாழ்க்கையில் செயல்படும்போது அது மனதை மாற்றுகிறது. ஒருவர் மற்றவரை நேசமாக பார்க்கும்போது அவர் கண்ணோட்டம் மாறும், அவர் பேச்சு மாறும், அவர் நடத்தை மாறும், அவர் செயல் மாறும். இந்த மாறுதல் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும். அவர் எந்த தடைகளை சந்தித்தாலும் அன்பு வழி அவரை முன்னேற்றிவிடும். அவர் சிரமத்தை சந்தித்தாலும் அன்புடன் அதனை சமாளிப்பார். அவர் பாசாங்கு காட்டாமல் சகிப்பார். அதுதான் வாழ்க்கையில் அன்பின் சக்தி. அன்பு குடும்பத்தில் வளர்த்தால் குழந்தைகள் விரைவில் கற்பனைக்கு, கருணைக்கு, பக்திக்கு உரிமையுடையவர்கள் ஆகிறார்கள். அவர்கள் மனம் மென்மையாகவும் நெஞ்சம் தெய்வீகமாகவும் மாறுகிறது. குழந்தைகள் வாழும் சூழலில் அன்பு இருந்தால் அவர்களில் கோபம், பொறாமை, பகை குறையும். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, குடும்பத்தின் ஒட்டுமொத்த சூழலுக்கும் அமைதி தரும். அன்பு ஒரு குடும்பத்தை செழிக்கச் செய்கிறது. சமூகத்தில் அன்பு பரவும்போது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவுகின்றனர், சண்டைகள் குறைகின்றன. அன்பு இல்லாத சமூகத்தில் சட்டம் இருந்தாலும் மக்கள் ஒழுங்காக இருக்க முடியாது. அன்பு இருக்குமிடம் அங்கு மக்கள் இணைந்து செயல்படுவர். அன்பு சமூகத்தில் ஒருவருக்கொருவர் நேசத்தை உருவாக்கும். அன்பு இல்லாத சமூகத்தில் மக்கள் தனித்தன்மையுடன் பயத்துடன் வாழ்கின்றனர். அன்பு வாழ்க்கையில் மற்றவர்களிடம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வழியாகும். ஒருவர் தன் நெருக்கங்களை பகிரும்போது, மகிழ்ச்சியை பகிரும்போது, அன்பை வெளிப்படுத்தும்போது அந்த அனுபவம் இருவருக்கும் ஒரே நேரத்தில் ஆனந்தத்தை தரும். அன்பு இருவரின் மனங்களை இணைக்கும். அந்த இணைவு மனிதனின் உள்ளத்தை உயர்த்தும். அது மனதில் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும். அன்பு வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் எளிது, ஆனால் ஆழமானது. அன்புடன் கேளுங்கள், அன்புடன் பேசுங்கள், அன்புடன் உதவுங்கள், அன்புடன் மன்னியுங்கள், அன்புடன் சிரிங்குங்கள், அன்புடன் பரிசளியுங்கள், அன்புடன் வாழுங்கள். இதெல்லாம் நம்மை மனதில் அமைதி தரும், வாழ்க்கை முழுமை தரும். அது மனிதனை ஆன்மீக ரீதியாக உயர்த்தும். அன்பு வாழ்க்கையில் செயல்படும்போது ஒருவரின் உள்ளம் சுத்தமாகிறது, மனம் மென்மையாகிறது, வாழ்க்கை நோக்கம் பெறுகிறது. ஒருவரின் செயல் மற்றவர்களுக்கும் உதவி தருகிறது. அன்பு என்பது தனிப்பட்ட நன்மை மட்டுமல்ல, பொது நன்மையும் தரும். ஒருவரின் அன்பு பரவும்போது அந்த சமூகமும் வளமாகிறது, வாழ்க்கை மகிழ்ச்சியாகிறது. அன்பு இல்லையெனில் எந்த செல்வமும் அறிவும் புகழும் உண்மையான மகிழ்ச்சியை தர முடியாது. பணியிலும் கல்வியிலும் தொழிலிலும் அன்பு செயல்படும்போது வெற்றி பல மடங்கு அதிகமாகும். அன்புடன் செயல்படும் ஒருவர் மற்றவர்களை கவர்ந்தெடுக்கிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார், மனதில் அன்பு வைக்கிறார். அதனால் அவருடைய வாழ்க்கை முழுமையாக வளமாகிறது. அன்பில்லாத வெற்றி தற்காலிகமானது, அது நிலைக்காது. அன்பே வாழ்வியல் நீண்ட நாள் வெற்றி. அன்பு வாழ்க்கையில் செயல்படும்போது அது கடவுளை நம்முடன் இணைக்கும். ஒருவர் அன்புடன் நடப்பதால் அவர் கடவுளின் அருளை பெறுகிறார், மனதில் அமைதி காண்கிறார். அன்பான செயல் அவரது உள்ளத்தை சுத்தமாக்குகிறது, அவரை உயர்த்துகிறது. அந்த உயர்ந்த மனம் கடவுளை காணும் வழியாகிறது. அன்பு வாழ்வியல் ஒவ்வொரு தருணத்தையும் தெய்வீக அனுபவமாக மாற்றுகிறது. இந்நாட்கள் மனிதன் எப்போதும் வேகமாக வாழ்கிறான். பணம், புகழ், சக்தி, அறிவு இவைகள் அனைத்தும் அவனுக்கு முக்கியமாக தோன்றுகின்றன. ஆனால் அவற்றில் எந்த ஒன்றும் வாழ்வை முழுமையாக்க முடியாது. உண்மையான வாழ்வியல் அர்த்தம் அன்பில் உள்ளது. அன்பே கடவுள் என்பதை உணர்ந்து அந்த அன்பை நம் வாழ்க்கையில் நிறுத்தினால் நாம் எப்போதும் அமைதியிலும் சந்தோஷத்திலும் வாழலாம். அன்பு என்பது கடவுளை காணும் பாதை ஆகும். அது மனதை, உள்ளத்தை, உயிரை சுத்தமாக்குகிறது. அந்த சுத்தமான மனத்திலே இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். ஒருவரின் உள்ளத்தில் அன்பு வளர்ந்தால் அவர் எப்போதும் தனியாக இல்லாமல் கடவுளோடு இணைந்தவனாக இருக்கிறார். அன்பு இல்லையெனில் எந்த தியானமும் எந்த ஜபமும் கடவுளை உணர வல்லது அல்ல. வாழ்க்கையில் அன்பு செயல்படும்போது அது குடும்பத்தை வளமாக்கும், சமூகத்தை அமைதியாக்கும், மனிதனை உயர்வாக மாற்றும். அன்பு என்பது பணம், செல்வம், அறிவு, புகழ் போன்றவற்றை கடந்து செல்லும் சக்தி ஆகும். அன்பு உள்ளவனுக்கு உலகில் எந்த சோதனையும் கடவுள் முன்னிலையில் எளிதாக சமாளிக்க முடியும். அன்பு என்பது பரம ஆனந்தம் தரும் ஒரு வலிமை ஆகும். அதில் தனிப்பட்ட மகிழ்ச்சி மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அமைதி தரும் சக்தி உள்ளது. அது பக்தியின் அடிப்படை ஆகும். அன்பு இல்லாமல் பக்தி, தியானம், யோகா எதுவும் முழுமையாக வராது.
அன்பே வாழ்வியல் ஒளி, அன்பே வாழ்வியல் தேன், அன்பே வாழ்வியல் இறுதி இலக்கு. நம் உள்ளத்தில் அன்பை வளர்த்துக் கொண்டால் நாம் கடவுளின் அருகில் நிற்கலாம். நாம் மனதில் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறலாம். நாம் வாழ்வியல் ஒவ்வொரு தருணத்தையும் ஒரு தெய்வீக அனுபவமாக மாற்றலாம். அன்பே கடவுள் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கை முழுமையானதாகும். அந்த உண்மை அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு அன்பே கடவுள், அன்பின் மூலம் இறைவனை உணரும் வழி பாட்காஸ்ட் முடிவுக்கு வருகிறது. இந்த பயணம் உங்களுக்குள் உள்ள அன்பை வெளிப்படுத்தும் வழியாக அமையும். உங்களின் உள்ளம் முழுதும் அன்பின் ஒளியில் குளிக்கும் வாழ்க்கை உங்களுக்காக ஆரம்பமாகட்டும்.